ஐரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லவே வந்துள்ளேன் அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறாய். அதுவும் நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்து முடித்த உடனேயே உன்னுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வங்களை நீ பார்க்க போகிறாய். உன்னுடைய சிறு வயதிலிருந்து வசதியாக இருக்கும், பணம் அந்தஸ்தோடு இருக்கும் நபர்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கும், நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என்று நீயும் எப்பொழுதும் உனக்கு அப்பொழுதிலிருந்தே இந்த ஆசை, நானும் வசதியாக வேண்டும், நானும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பெற வேண்டும், நானும் எப்பொழுதும் ஏன் இதெல்லாம் நினைத்து நான் ஏங்கிக் கொண்டே இருக்கிறேன், நான் எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பேன் என்று எப்பொழுதுமே உனக்கு ஏதேதோ விஷயத்தை பற்றி நீ யோசித்து கொண்டுதான் இருக்கிறாய். எனக்கு எல்லா விஷயமும் தெரிகிறது. உன்னை பற்றி நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய மனநிலைமை என்னவென்பதை நான் முழுமையாகவே அறிவேன். அந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசைகள் பட்டாய். ஆனால் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள் பட்ட அளவுக்கு எதுவுமே நடக்கவில்லை. எல்லாமே அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இப்பொழுதுதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாய். ஆனாலும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பணப்பிரச்சனை தவிர மீதி எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுதான். ஆனால் பணப்பிரச்சனை என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுதான் இது சரியாகும் என்பதை நீ அடிக்கடி யோசிப்பாய். தங்கப்பிள்ளையே, பண பிரச்சனையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு ஒரு சூட்சமமான வழியை சொல்லத்தான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளை யார், என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் நான் என்னுடைய பிள்ளைக்கு எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்பது எனக்கு எல்லாமே தெரியும். நீ எனக்கு எதையுமே சொல்லவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நல்ல மாதிரியாகத்தான் செய்து தருவேன். இப்போ ஒரு சூட்சுமமான வழியை தான் நான் இங்கு செல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். நீ நிறைய விஷயங்கள் தேடினாலும் பணம் மட்டும் உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை. நீ பணத்தை சீக்கிரமாக பெற்றாலும் அது தேவையே இல்லாத செலவுக்குத்தான் போகுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்தாய், இன்னும் பணத்தை மட்டும் பார்க்கவில்லை. கவலைப்படாதே. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயத்தை கூடிய சீக்கிரமாக தந்துவிடுகிறேன். எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கிறதோ என்று நினைக்காதே. எல்லா விஷயத்திலும் ஒரு சுலபமான வழியை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையானது பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறது. அப்பப்போ உனக்கு சில விஷயங்கள் தவறாக நடப்பதினால் தவறாகத்தான் நம் வாழ்க்கை ஆகுமோ என்ற ஒரு நிலைக்கு நீ எப்பொழுதும் வந்துவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது. இதற்கு நடுவே சில கஷ்டங்கள் வருவது அது உன்னுடைய கர்ம வினை. அதையும் சுலபமாக தாண்டுவதற்கு நான் உனக்கு வழிகளை காட்டிவிடுவேன். உனக்கு நான் மனவழியை தான் எப்பொழுதும் தருவேன் என்று நீ நினைக்கிறாய். கிடையாது. சந்தோஷமான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வழியையும் நான் உனக்கு காட்டுவேன். எல்லா விஷயத்திற்கும் முதலில் பயப்படுவதை நீ நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு நல்ல வழியை நான் காமிப்பேன் என்று மட்டும் மனதில் நினைத்துக்கொள். புரிகிறதா? ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதிலிருந்தும் தப்பிக்க இந்த சாயாகிய நான் உனக்கு வழியை காட்டி உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் மாற்றுவேன். என்னுடைய காலடியில் எப்பொழுதுமே ஒரு 5 ரூபாயை வை. அந்த 5 ரூபாயை ஏன் வைக்க வேண்டும் என்பதையும் நான் உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பணக்கஷ்டம்தான் அதிகமாக இருக்கிறது. அந்த பணக்கஷ்டத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு 5 ரூபாயை வைத்து நன்றாக முடித்து கையில் வைத்து நன்றாக எனக்கு பணம் வேண்டும் என்று உன்னுடைய தேவைகள் ஏதாவது ஒரு தேவைகளை சொல்லி என்னுடைய காலடியில் வைத்துவிடு. சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்த அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான தேவைக்கான பணங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாகவே கிடைக்கும். அதிலிருந்து உனக்கு வளர்ச்சிகள் ஆரம்பித்துவிடும். அந்த 5 ரூபாயை நான் என்ன செய்வது சாயி என்று நீ கேட்டால், உனக்கு என்று ஒரு
ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறதல்லவா, அந்த ஆசை, அந்த பணத்தின் ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தானே பணத்தை கேட்கிறாய். அந்த விஷயம் நீ செய்து முடித்தவுடன் நீ என்னுடைய உண்டியல் வந்து, கோவிலில் இருக்கும் உண்டியலில் வந்து அந்த 5 ரூபாயை நீ போட்டுவிட. இதுதான். இதை நீ சூட்சமமாக யாருக்கும் இதை சொல்லவே கூடாது. நான் இது போல முடிந்து வைத்திருக்கிறேன், அது போல முடிந்து வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லக்கூடாது. ஒரு மஞ்சள் துணியில் 5 ரூபாயை வைத்து முடித்து என்னுடைய பாதத்திலேயோ இல்லை எனக்கு பின்னோ யாரும் பார்க்காத அளவுக்கு அதை பத்திரமாக வைத்துவிடு. அது உனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். அதை நீ முடிந்து வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். மற்றபடி உன் வீட்டில் இருப்பவர்களுக்கோ யாருக்குமே அது தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் நீ வேண்டுகிறாய், நீதான் எனக்கு செய்ய போகிறாய். அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை செய்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் வசதிகளானது எவ்வளவு பெருசாக இருக்கும் என்று நீயே வந்து என்னிடம் சொல்வார். சாயி, அன்னைக்கு எனக்கு நீங்கள் சொன்னீர்கள், அதை நான் செய்துவிட்டு தான் இப்பொழுது இந்த மிகப்பெரிய ஒரு வசதியில் என்னால் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற முடியும் என்பதையே காட்டிவிட்டீர்கள் சாயி என்று நீ சொல்வது எனக்கு நன்றாகவே புரிகிறது. காலங்கள் எப்பொழுதும் சோதிக்காது. நிச்சயமாக ஒரு நல்ல வழியையும் அது காமிக்கும். நல்லதொரு மாற்றத்தையும் நிச்சயமாக அது உனக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வாழும் அளவுக்கு நிச்சயம் உனக்கு நல்லதும் அது நடக்கும். எந்த ஒரு நேரத்திலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ பயந்து கொண்டே இருந்தால் உடல்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆவது? சிறிய பிள்ளை நீ, எல்லாத்துக்கும் பயப்படுவாயா? உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க இங்கு நான் இருக்கும் பொழுது மற்றவற்றை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. நீ யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவாக தெரியுமா இருக்க வேண்டும்? சாய் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவார். தேடிக்கொண்டு இருக்கும் அனைத்து விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இன்று போல நம் வாழ்க்கை என்றும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்படி சாயே நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வார் என்று நீ நம்ப வேண்டும். நிச்சயமாக யோகமும் வரும். அதே நேரம் உன் வாழ்க்கையில் இன்பமும் கண்டிப்பாக வரும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகத்தான் எல்லாம் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு பத்திரமாக இருப்பாய் என்பதை நீயே பார்ப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் பத்திரமாக உன்னை வாழ வைப்பேன். உனக்கு தேவை இருக்கும் விஷயத்தை உனக்கு சரியாக தருவேன். தேவையில்லாத விஷயத்தை எடுத்துவிட்டு உனக்கு இன்பத்தையே தருவேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் எல்லா விஷயமும் நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். கோடி கோடியாக பணத்தை ஏந்த போகும் கைகள் கண்ணீரை துடைக்க வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முழு ஆதாரம் நான். எப்பொழுதும் என்னிடம் நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் இருக்கும் முழு நம்பிக்கையையே நீங்கள்தான் சாயி. நீங்கள்தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தர வேண்டும். நீங்கள் என்னை சோதித்து விடாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் காட்டும் வழியில்தான் நான் பயணிக்கவே போகிறேன். இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது. கண்டிப்பாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் பாக்கியங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் நீ எத்தனையோ பெயரை மனதார வேண்டினாலும் மனதார ஆசைப்பட்டாலும் சரிதான், இந்த சாய்க்கு என்று ஒரு தனி இடத்தை கொடுத்துதான் நீ வைத்திருக்கிறாய். நிச்சயமாக தங்கமே, இந்த சாய் உனக்கான நல்ல உதவிகளை தருவேன். உன்னிடமிருந்து கெட்ட விஷயத்தை எடுத்துவிட்டு நல்ல விஷயத்தை நிச்சயமாக உனக்கு கொடுத்து உனக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கையையும் கொடுப்பேன். பணத்தால் தானே இப்படி இனி இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நடந்தால் நிம்மதியாகத்தானே இருப்பாய். சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும். தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்கட்டும். யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. யோகம் நிச்சயமாக இருக்கிறது. அதை இன்னும் நீ பெறவில்லை என்றுதான் நான் சொல்வேன். சீக்கிரமாக பெரும் நேரம் வந்துவிடும். அதாவது நல்ல விஷயத்தை பெறுவாய். கெட்ட விஷயத்தை நிச்சயமாக நீ பெறவே மாட்டாய். கெட்ட விஷயத்தை ஏனென்றால் நான் அல்லவா உனக்கு தருகிறேன். நான் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை தருகிறேன். நல்லதையே செய்கிறேன். நல்லதே நடக்கட்டும். நீ எது வேண்டுமானாலும்
என்னிடம் நீ கேட்கலாம். உன்னுடைய வாழ்க்கைக்கு பிடித்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நான் செய்து உன்னை நிச்சயமாக நல்ல பிள்ளையாக வாழ வைப்பேன்.